கடகராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தமுங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா, கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்குங்க. நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா, உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்லைங்க. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம்ங்க. ஆனா பயப்படாதீங்க. கடகராசிக்கு அந்த தடைகள உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்லைங்க. உங்க குலதெய்வம் தாங்க. உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு, உங்க குலதெய்வத்தோட பெயர கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்த பாதியா குறைக்குங்க. இந்த பலன்கள பலிக்க வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்குதான் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கைய மாத்த போற இன்றைய கடகராசி பலனுக்குள்ள போகலாமா? கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம்ங்க. ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு வெளியில சிரிச்சிட்டு இருக்கிற உங்களுக்காகவே தான் இந்த பதிவு. எத்தனையோ பேருக்கு நீங்க நல்லது செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் அவமானமும் தாங்க. இனிமே நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா, நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வராதான்னு நினைச்சு ஏங்கி போய் இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மாபெரும் விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. குறிப்பா சொல்லணும்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்த போகுது. ஒரே ராத்திரியில எல்லாமே மாறிடுமான்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க. ஆனா கிரகநிலைகள் அப்படித்தான் சொல்லுது. உங்க ஜாதகத்துல இத்தனை நாளா முடங்கி கிடந்த யோகங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்வெளிக்க போகுது. பல வருஷமா நீங்க என்ன நினைச்சு ஏங்குன ரொம்ப நாளா நிறைவேறாத அந்த ஆசை சற்றுன்னு நிறைவேற போகுது. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குதுங்க. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா ஒரு 3 ரகசியங்களை உங்க உசுறு போனாலும் சரி யாருகிட்டையும் சொல்லவே கூடாது. அதை மீறி நீங்க வாய் தவறி சொல்லிட்டீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் அப்படியே திரும்ப போயிடுங்க. அதனால ரொம்ப கவனமா முழுமையா கேளுங்க. கடகராசியில பிறந்தவங்க பொதுவாவே ரொம்ப பாசக்காரங்க. யார் எந்த உதவி கேட்டாலும் தட்டாம செய்யறதுல உங்களுக்கு நிகர் நீங்க தாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவிக்கு ஒரு நாதி கூட இருந்திருக்காது. காசு பணத்தை விட மனசுக்கு தான் நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆனா அந்த மனசையே கல்லால் அடிச்சு காயப்படுத்துற மாதிரி உங்க சொந்தக்காரங்களே உங்களை ரொம்ப பாடாப்படுத்திருப்பாங்க. தொழில நஷ்டம், வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லாத நிலைமை, குடும்பத்துல காரணமே இல்லாம வர சண்டை சச்சரவுன்னு கடந்த கொஞ்ச காலமா நீங்க அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது. ராத்திரியில தூக்கம் இல்லாம எவ்வளவு நாள் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்கன்னா அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம்ங்க. ஆனா கவலைப்படாதீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் சேர்த்து வச்சு பலன் கிடைக்கிற நேரம் வந்துருச்சுங்க. சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான பார்வை பார்க்குற நேரம் இதுங்க. இத்தனை நாளா உங்களை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்த தரித்திரம் எல்லாம் உங்களை விட்டு விலகி போக போகுதுங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற அந்த கிரக மாற்றம் உங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொண்டு வர போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, உங்ககிட்ட 10 பைசா கூட இல்லாம கடனாளையா இருந்தாலும் சரி, இந்த நாளுக்கு அப்புறம் பண வரவு எங்கே இருந்து வருதுன்னே தெரியாத அளவுக்கு கொட்ட போகுதுங்க. நீங்க ரொம்ப நாளா ஒரு வேலைக்காக காத்துட்டு இருந்தாலோ இல்ல சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாலோ அதுக்கான சரியான நேரம் இதுதாங்க. உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும். புதுசு புதுசா யோசனைகள் தோன்றும். உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு வாயடைச்சு போற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுதுங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த 3 ரகசியங்களும் நீங்க யாருகிட்டயும் சொல்லாம மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்கணும். அந்த ரகசியங்கள் என்னென்ன, அதை ஏன் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா என்ன நடக்கும்னு ஒவ்வொன்றா சொல்றேன். ரொம்ப கவனமா கேளுங்க. நீங்க எப்பவுமே மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களை ஒருத்தர் ஒரு தடவை ஏமாத்திட்டா கூட கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களே நின்று அழுதா ஐயோ பாவம்னு மனசு இறங்கி மறுபடியும் உதவி செய்வீங்க. இதுதான் உங்க பலவீனமேங்க. இந்த உலகத்துல நல்லவங்களா இருந்தா வாழ முடியாதுன்னு தெரிஞ்சும் நீங்க உங்க குணத்தை மாத்திக்க மாட்டீங்க. ஆனா இனிமே அப்படி இருக்கக்கூடாது. உங்க கிரக நிலைகள் இப்போ உங்களை கொஞ்சம் சுயநலமா யோசிக்க சொல்லுது. உங்க குடும்பம், உங்க எதிர்காலம், உங்க நிம்மதி, இதுக்கு மட்டும்தான் நீங்க இனிமே முக்கியத்துவம் கொடுக்கணுமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற பணத்தையோ இல்ல புகழையோ பார்த்து உங்க கூடவே இருந்து குளிப்பறிக்கிற கூட்டம் ஒண்ணு உங்க பின்னாடியே சுத்துங்க. உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு தூக்கி எறிய வேண்டிய நேரம் அதுங்க. உங்களை யார் யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நீங்க ராஜா மாதிரி வாழ போறீங்க. அதுக்கான அஸ்திவாரத்தை தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு போட்டு தர போகுதுங்க. உங்க ஜாதகத்துல 10ஆம் இடத்துல நடக்கிற மாற்றங்கள் உங்க உத்தியோகத்துல மிகப்பெரிய ஏற்றத்தை தரப்போகுது. அதே மாதிரி உங்க உடல் நலத்திலயும் ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். இத்தனை நாளா என்ன வியாதி இருக்குன்னே தெரியாம உடம்புல அடிக்கடி வந்துட்டு போன சின்ன சின்ன உபாதைகள் எல்லாம் இனிமே காணாம போயிடுங்க. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத தைரியம் வரும். முகம் ரொம்ப பொலிவா மாறும். உங்களை பார்க்குறவங்களுக்கு உங்க மேல ஒரு
ஈர்ப்பு வரும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் தீர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பீங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருந்த கடகராசி தம்பதிகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி தேடி வருங்க. வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும், சொந்த வீடு கட்டணும்னு பல வருஷமா காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த கனவு நனவாகிற நேரம் வந்துருச்சு. இடம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறதுன்னு உங்க வாழ்க்கையோட தரம் ரொம்ப உயர்ந்துகிட்டே போகும். இப்ப அந்த 3 ரகசியங்கள்ல முதல் ரகசியத்தை பத்தி சொல்றேன். உங்க வாழ்க்கையில நடக்க போற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அது முழுசா நடந்து முடிகிற வரைக்கும் உங்க சொந்த பந்தங்கள் கிட்டயோ இல்ல நண்பர்கள் கிட்டயோ தப்பி தவறி கூட சொல்லிடாதீங்க. இதுதான் அந்த முதல் ரகசியம்ங்க. நீங்க ரொம்ப வெள்ளந்தியா சந்தோஷத்துல எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் உளறிடுவீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்களை மாதிரி நல்லவங்க கிடையாது. சந்தோஷமா இருக்கிறத பார்த்து வெளியில சிரிச்சாலும் மனசுக்குள்ள வயிறெறியவங்க தான் அதிகங்க. அவங்களோட கண் திஷ்டியே உங்க காரியத்துக்கு எடுத்துட்டு ஒரு தொழில் தொடங்க போறீங்கன்னா அதை ஆரம்பிச்சு நல்லபடியா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு தெரியணுங்க. ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா கிரக பிரவேசம் பண்ற அன்னைக்கு தான் ஊருக்கே தெரியணும். அது வரைக்கும் அமைதியா உங்க வேலையை மட்டும் பாருங்க. யார் என்ன கேட்டாலும் மலுப்பலா பதில் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. உங்க திட்டங்களை ரகசியமா வைக்கிறதா உங்களோட முதல் வெற்றிக்கான படிங்க. இதை மட்டும் நீங்க சரியா கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்க அடிச்சுக்க இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்க. 2வது ரகசியத்தை சொல்றதுக்கு முன்னாடி கடகராசிக்காரங்களால உங்களை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த இங்க பதிவு பண்ணியே ஆகணுங்க. நீங்க பணத்துக்காக ஆசைப்படுற ஆள் கிடையாது. ஆனா அந்த பணம் இல்லாம நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஒரு 100 ரூபாய் தேவைக்காக கூட மற்றவங்க முன்னாடி கையேந்தி நிற்கும் போது உங்க மனசு எவ்வளவு ரணமாச்சுன்னு எனக்கு தெரியும். கடன் கொடுத்தவன் வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போடும்போது கூனி குறுகி போய் நின்று அந்த நொடிகள் உங்க வாழ்க்கையில ஒரு ஆறாத வடுவா இருக்கும். ஆனா அந்த நிலைமையெல்லாம் அடியோடு மாறப்போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க கைக்கு பணம் எப்படி வருதுன்னே தெரியாம பல வழிகள்ல வந்து சேரும். இதுவரைக்கும் தடைபட்டு கிடந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா முடிஞ்சு உங்க கைக்கு பெரிய தொகை வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குதுங்க. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சிருந்தாலோ இல்ல வேற ஏதாவது வழியில உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராம முடங்கி இருந்தாலோ அது எல்லாமே உங்க கைக்கு வந்து சேருங்க. ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பணம் கையில வந்த உடனே நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை உங்க கடன்களை அடைக்கிறதாங்க. அதை விட்டுட்டு ஆடம்பர செலவு பண்றதோ இல்ல வேற யாருக்காவது எடுத்து கொடுக்கறதோ கண்டிப்பா கூடாது. இதுதான் அந்த 2வது ரகசியம். உங்க கைக்கு பணம் வந்திருக்கிறது உங்க வீட்டு ஆட்களை தவிர வெளியில இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது. உங்க சொந்தக்காரங்களுக்கோ இல்ல உங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கோ உங்க நிதி நிலைமை இப்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிற அந்த ரகசியம் மூச்சு விடாம பார்த்துக்கணும். ஏன்னா நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்களை எட்டி நின்று வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் உங்க கையில காசு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒற்று உறவு கொண்டாடிட்டு வருவாங்கங்க. அவங்க வந்து நிக்கிறவங்க சும்மா வரமாட்டாங்க. தங்களுக்கு அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டம்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து பணத்தை கறக்க பார்ப்பாங்க. நீங்களும் உங்க பழைய கஷ்டத்தை நினைச்சு பார்த்து மனசு இலகி பணத்தை எடுத்து கொடுத்துருவீங்க. ஆனா அப்படி கொடுத்த பணம் திரும்ப உங்க கைக்கு வராது. கடைசியில அதுவே பெரிய பகையில போய் முடியும். அதனால உங்க பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு, நீங்க என்ன சொத்து வாங்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்க எப்பவும் போல சாதாரணமா உடுத்திக்கிட்டு எப்படி பழவீங்களோ அப்படியே பழகுங்க. உங்களோட வளர்ச்சியையும் வசதியும் வெளியில காட்டிக்காதீங்க. இது ஏதோ மற்றவங்களை ஏமாத்துவதற்காக சொல்லலைங்க. உங்க பணத்தை நீங்க பாதுகாத்துக்க வேண்டிய கட்டாயம் இப்போ உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வரப்போற இந்த யோகம் மூலம் வலிமையானதுங்க. இதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு உங்களால சொத்து சேர்த்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பணமழை உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு. எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் சரி, நீ வரக்கூடிய நாட்கள்ல ஒரு நல்ல நாள்ல உங்க குடும்பத்தோட போய் குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் முழுமையா உங்களுக்கு கிடைக்கிறப்போ உங்க வாழ்க்கையில எந்த ஒரு தீய சக்தியாலும் உங்களை நெருங்க கூட முடியாதுங்க. உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கும். அது ஒரு வீடா இருக்கலாம், இல்ல ஒரு காரா இருக்கலாம், இல்ல உங்க பிள்ளைகளோட படிப்பு கல்யாணம் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஆசையை நிறைவேற்றக்கான பாதையை இந்த கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகுதுங்க. குறிப்பா வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த தொல்லைகள் எல்லாம் இனிமே இருக்காது. உங்களை மதிக்காம உங்களை ஒதுக்கி வச்ச உங்க மேலதிகாரிகள் எல்லாம் இனிமே உங்களை தேடி வந்து முக்கிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வுன்னு நீங்க எதிர்பார்க்குற எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்றா நடக்குங்க. வியாபாரம் பண்றவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாம் விலகி வியாபாரம் ரொம்ப அமோகமா நடக்கும். புதுசா கிளைகள் திறக்கிற அளவுக்கு உங்க வியாபாரம் விரிவடையும்.
ஆனால் இந்த இடத்துல தான் உங்கள் மனசு கொஞ்சம் சஞ்சலப்படும். பணம், புகழ் இதெல்லாம் வரும்போது மனுஷனுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் கர்வம் வர்றது சகஜம்தான். ஆனால் நீங்கள் அந்த கர்வத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எவ்வளோ உச்சிக்கு போனாலும் சரி, உங்கள் அடிமட்டத்தில் இருந்து வந்த அந்த பயணத்தை எப்பவும் மறக்காதீங்க. இப்போ 3வது ரகசியத்தை பற்றி பார்க்கலாம். இதுதான் இந்த 3 ரகசியங்களையே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கடகராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே மனசில் ஒரு கஷ்டம்னா யாராவது ஒருத்தர்கிட்ட அதை கொட்டி தீர்த்தணும்னு நினைப்பீங்க. குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன சண்டை, கணவன் மனைவிக்குள்ளே வர வாக்குவாதம், இதெல்லாம் உங்கள் நண்பர்கள் கிட்டேயோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டேயோ புலம்புவீங்க. இதுதான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. இதுதான் அந்த 3வது ரகசியம். உங்கள் குடும்ப விஷயத்த உங்கள் வீட்டு 4 சுகத்துக்குள்ளே நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது 3வது மனுஷங்க கிட்ட கண்டிப்பாக சொல்லவே கூடாது. நீங்கள் சாதாரணமாக மனசு ஆறுதலுக்காக சொல்கிற அந்த விஷயத்த அவங்க உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்துவாங்க. உங்களை பற்றி மற்றவங்க கிட்ட தப்பாக பேசி உங்கள் குடும்பமானத்தை கப்பலேத்துற வேலையை தான் அவங்க செய்வாங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போகுதுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து ரொம்ப நெருக்கமாக மாறப்போகிறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வெளியில் போய் உங்கள் குடும்பத்தை பற்றி குறை சொன்னால் அது உங்களுக்கு தான் ஆபத்தாக முடியுங்க. இவங்க ராசிநாதன் சந்திரன், அதனால தான் உங்கள் மனசு எப்பவும் ஒரு நிலையில் இல்லாமல் அலபாஞ்சுக்கிட்டே இருக்கும். அமாவாசை, பௌர்ணமி சமயங்களில் உங்கள் மனசில் ஒரு இனம் புரியாத குழப்பம் வரும். தேவையில்லாத பயம், யாராவது நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, நம்மளை விட்டு போயிடுவாங்களோங்கிற ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு உங்களை வாட்டி எடுக்குங்க. ஆனால் கிரகங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான கவசத்தை உருவாக்க போது. உங்கள் மனசில் இருக்கிற அந்த தேவையில்லாத பயம் எல்லாம் விலகி ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கு பிறக்கும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. குறிப்பாக உங்கள் அம்மா வழியில இருந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவும் சொத்துக்களும் வந்து சேர்வதற்கான அமைப்பு இருக்குது. வெளியிடங்களுக்கு பயணம் போகிற வாய்ப்பு கூட தேடி வரும். அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் எந்த தடையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக நடந்து முடியும். இத்தனை வருஷமா நீங்கள் பட்ட அவமானங்கள் எல்லாம் சும்மா கிடையாது. அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்குதுங்க. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு தான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தணும். உங்கள் கூடவே இருந்து சிரிச்சுக்கிட்டே கடுத்திருக்கிற சில துரோகிகளை நீங்கள் அடையாளம் கண்டு விலகி நிற்கிறது ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுற கூட்டம் இன்னும் அதிகமாகும். கண்ணுப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் போது உங்களை சுற்றிக்கிட்டு எண்ணம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்காது. உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களை ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குங்க. தினமும் காலையில் எழுந்த உடனே உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு இந்த வேலையை தொடங்குங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறது உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை கொடுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வர ஒவ்வொரு நாளும் ஒரு புது வெளிச்சத்தோடு தான் விடிய போகுது. நீங்கள் நினச்சபடி நடக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசி பெண்களுக்கு கிடைக்க போகிற பலன்கள் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க. குறிப்பாக வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு இத்தனை நாளாக இருந்த மன உளைச்சல் எல்லாம் பஞ்சா பறந்து போகும். மாமியார் மருமகள் பிரச்சனை, உறவுக்குள்ள இருந்த சண்டை இதெல்லாம் முடிவுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த வேலைப்பளு குறைஞ்சு உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குங்க. வேலை பார்க்குறவங்க உங்களை பற்றி தப்பாக பேசி மேலதிகாரி கிட்ட போட்டு கொடுத்த நிலைமை எல்லாம் மாறி அவங்களே உங்கள் உழைப்பை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டுற காலம் இது. ரொம்ப நாளாக கல்யாண தடை இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் தேடி வந்து கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்த மந்த நிலைமை முழுசாக மாறிடுங்க. ஞாபகம் மறதி அதிகமாக இருக்குது, படிக்கிறதெல்லாம் மறந்து போகுதுன்னு கவலைப்பட்ட மாணவர்களுக்கு இப்போ ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி பெற்றவங்களுக்கு பெருமை சேர்ப்பீங்க. வெளியூருக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வழிகள் ரொம்ப சுலபமாக பிறக்கும். விளையாட்டுத்துறையில் இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு உங்கள் திறமையை நிரூபிக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும். இதில் நீங்கள் ஜெயிக்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையோட தரமே அடுத்த கட்டத்துக்கு போகுங்க. அதே மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப பெரிய லாபத்தை கொடுக்கும். நீங்கள் போட்ட உழைப்புக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் எப்பவும் மனசில் வச்சுக்கணும். இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு சும்மா கிடைக்கல. நீங்கள் இத்தனை வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கும் உங்கள் நேர்மைக்கும் இறைவன் கொடுக்குற ஒரு பெரிய பரிசு தான் இதுங்க. அதனால் இந்த நல்ல நேரத்தை ரொம்ப கவனமாக சரியாக பயன்படுத்திக்கணும். புதுசாக எந்த ஒரு முடிவு இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக ஒருத்தர்கிட்ட பழகிறதா இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிடாதீங்க. காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வேண்டிட்டு உங்கள் வேலையை தொடங்குங்க. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை பிரட்டி அடிக்கும். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற இந்த பொற்காலத்தை வரவேற்க முழுசாக தயாராகுங்க.
கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியே ஆகணுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்க. யாராவது தெரியாம ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா கூட அதையே நினைச்சு நினைச்சு ராத்திரி பூரா தூங்காம அழுதுட்டு இருப்பீங்க. உங்க மனசு ரொம்ப மென்மையானது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க மனசு ஒரு இரும்பு மாதிரி வலிமையா மாறப்போகுது. எதையும் தாங்குற, எதை பத்தியும் கவலைப்படாத ஒரு தைரியம் உங்களுக்கு தானாவே வரப்போகுது. உங்களை யாரு இளக்காரமா பேசுனாங்களோ, யாரு உங்க திறமைய குறைச்சு மதிப்பிட்டாங்களோ, அவங்க முன்னாடியே நெஞ்ச நிமிர்த்தி கம்பீரமா நடக்க போறீங்க. உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் ஒரு தெளிவும் பிறக்கும். இதுவரைக்கும் நீங்க எடுக்க பயந்த பல முக்கியமான முடிவுகளை ரொம்ப தைரியமா எடுத்து அதுல வெற்றியும் காண போறீங்க. உங்களுக்கான மரியாதையை நீங்களே தேடிக்கிற காலம் இது. இன்னொரு விஷயம், உங்க சொந்த பந்தங்கள்ல சில பேர் உங்க நல்ல குணத்தை பயன்படுத்தி உங்களை ஒரு ஏமாளினே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு என்னதான் செஞ்சாலும் சரி, அதுல ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு உங்கள காயப்படுத்துறதே அவங்களுக்கு முழு நேர வேலையா போச்சு. இனி அந்த மாதிரி ஆட்களை நீங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. அவங்க சொல்றத எல்லாம் காதுல வாங்கிக்கிட்டு உங்க நிம்மதிய நீங்களே கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு யார் உண்மையா இருக்காங்களோ, யார் உங்க கஷ்டத்துல தோள் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. ரொம்ப வருஷமா இழுபறியா இருந்த சொத்து வழக்குகளோ, இல்ல பாகப்பிரிவினையோ இருந்தா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா, எந்த ஒரு சண்டையும் இல்லாம ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கான நியாயம் கண்டிப்பா கிடைக்குங்க. நீங்க புதுசா வீடு கட்டணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சாலும் சரி, வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை வேண்டிட்டு ஆரம்பிங்க. அது உங்களுக்கு நினைச்சு பார்க்காத முடியாத அளவுக்கு பெரிய வெற்றியை தேடி தருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சம்பாதிக்கிற பணத்துல இருந்து ஒரு சின்ன பகுதி மாசத்துல ஒரு நாள் யாருக்காவது அன்னதானம் செய்யறத பயன்படுத்துங்க. இல்லைன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க செய்யற இந்த சின்ன தர்மம் உங்க வம்சத்தையே வாழ வைக்கும். உங்க ராசிநாதன் சந்திரன் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் குலதெய்வ விளக்கு ஏற்றி வச்சு மனசார வழிபடுங்க. உங்க வீட்டை சுத்தி இருக்கிற இருள் விலகி உங்க வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான வெளிச்சம் கிடைக்க போகுது. அதனால வந்திருக்க இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை எந்த ஒரு தவறான முடிவாலையும் நழுவ விட்டுடாம ரொம்ப விழிப்போட இருந்து உங்க வாழ்க்கையை மாத்திக்கோங்க. கடக ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. அது என்னன்னா, மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது. இவங்க ரொம்ப இலக்கிய மனசுக்காரங்க அப்படிங்கிறதுனால யாராவது வந்து கண்ணீர் விட்டு அழுதா உடனே மனசு மாறி அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க யாருக்காகவும் எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க கூடாது. குறிப்பா பேப்பர்ல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா அவங்க வாங்கின கடனுக்கு நீங்க தான் பதில் சொல்ல வேண்டி வரும். கடைசியில் அது உங்களுக்கு பெரிய தலைவலியா முடிஞ்சிடுங்க. உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை, உங்க நிம்மதி இதுக்கு மட்டும்தான் நீங்க இனிமே முக்கியத்துவம் கொடுக்கணும். இதே மாதிரி நீங்க தொழில் செய்யற இடத்துல உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த மறைமுக எதிரிகள் எல்லாம் இனிமே அவங்க பாட்டுக்கு விலகி போயிடுவாங்க. உங்களை சுத்தி ஒரு நல்ல சக்தி உருவாகும். இத்தனை நாள் இருந்த சின்ன சின்ன உடம்பு வலிகள், மனக்கவலைகள் எல்லாம் சரியாகிடுங்க. சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நீங்க எப்பவும் மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு அழகு பார்க்குறவங்க, ஆனா உங்களுக்குன்னு வரும்போது நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. இனிமே அப்படி இருக்கக்கூடாது. உங்க உடம்ப நீங்க தான் பார்த்துக்கணும். பண வரவு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டா, நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் பணம் வந்து சேரப்போகுது. உங்களை பார்த்து ஏளனம் பண்ணவங்க எல்லாம் இனிமே உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போவாங்க. அந்த அளவுக்கு உங்க சேமிப்பு உயரப்போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இறைவனை முழுமையா நம்புறது மட்டும்தாங்க. எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமா யோசிச்சு எடுங்க. உங்க குலதெய்வத்தோட அருளால எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. ரொம்ப நாளா அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருந்த தடைகள் எல்லாம் இப்ப தானாகவே விலகுங்க. அரசாங்க வேலைக்காகவோ இல்ல வெளிநாடு போறதுக்காகவோ காத்துட்டு இருந்தீங்கன்னா அது எந்த ஒரு சிரமமும் இல்லாம உங்களுக்கு சாதகமா நடந்து முடியும். இது வரைக்கும் நீங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நெருக்கமா இருந்திருப்பீங்க. ஆனா பல பேர் உங்களை முதுகுல குத்தி இருப்பாங்க. அந்த ஏமாற்றத்துல இருந்து ஒரு பெரிய பாடத்தை நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க. இனிமேல் புதுசா யாராவது உங்களை தேடி வந்து யாராவது உங்களுக்கு ரொம்ப அக்கறையா பேசினா உடனே அவங்கள நம்பி உங்க பலவீனத்தை சொல்லிடாதீங்க. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. ஏன்னா உங்க ராசிக்கு இப்ப அந்த உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமா வேலை செய்யுங்க. சில சமயங்கள்ல உங்க கனவுகள் மூலமா கூட உங்க குலதெய்வம் உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை உணர்த்தும். ஒவ்வொரு நாள் காலையில எந்திரிக்கிறப்பவும் மனசுக்குள்ள ஒரு புது தெம்பும் தைரியமும் பிறக்குங்க. அது மட்டும் இல்லாம புதுசா வண்டி வாகனம் வாங்குற யோகம் இப்ப ரொம்ப பிரகாசமா இருக்குது. பழைய வண்டியை மாத்திட்டு புதுசா வாங்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை இருக்கிற வீட்டை கொஞ்சம் பெருசா மாத்தி கட்டணும்னு நினைச்சாலும் சரி, அதுக்கு தேவையான பண வசதி உங்க கைக்கு தானா வந்து சேருங்க. உங்க பேச்சை யாருமே மதிக்காத நிலைமை மாறி இப்ப 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும். நீங்க சொல்றத மத்தவங்க கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்க செல்வாக்கு உங்க ரொம்ப வருஷமா உங்களை பார்க்காம இருந்த நல்ல நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. அவங்க மூலமா உங்களுக்கு சில புதிய தொழில் வாய்ப்புகளும் தேடி வரும். ஆனா எந்த ஒரு நல்ல வாய்ப்பு வந்தாலும் அதை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான நேரம் வாழ்க்கையில எப்பவும் அமையாதுங்க. அதனால கிடைக்கிற வாய்ப்புகளை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய
அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வழியை மட்டும் பாருங்கள். கடகராசிக்காரங்களுக்கு நான் இன்னொரு ஆழமான உண்மையை சொல்ல போகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த அத்தனை கஷ்டங்களும் ஏமாற்றங்களுக்கும் காரணம் என்ன தெரியுமா? அது உங்கள் பூர்வ ஜென்ம கர்ம வினைதாங்க. நீங்கள் என்னதான் நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு கெட்டது மட்டுமே நடந்துட்டு இருந்தது. அதுக்கு காரணம் இந்த கிரகங்களோட சஞ்சாரம் தான். ஆனால் இப்போ இந்த கர்ம வினை எல்லாமே முழுசாக உங்களை விட்டு விலகிடுச்சு. உங்கள் கணக்கு நீர் செய்யப்பட்டுருச்சு. இனிமேல் நீங்கள் செஞ்ச புண்ணியத்துக்கான பலனை மட்டும்தான் அனுபவிக்க போகிறீங்க. உங்கள் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்ததை விட உங்கள் குடும்பத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உருகி உருகி வாழ்ந்தது தான் அதிகம். அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நினச்சி ராத்திரியில் நீங்கள் விட்ட பெருமூச்சு அளவே கிடையாதுங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் பிள்ளைகளோட பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து நீங்கள் ஆனந்த கண்ணீர் விட போகிறீங்க. படித்து முடிச்சுட்டு சரியான வேலை கிடைக்காம மன உளைச்சல் இருந்த உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல அரசாங்க வேலையோ இல்லை பெரிய தனியார் நிறுவனத்தில் கை நிறைய சம்பளத்தோட ஒரு வேலையோ தேடி வரும். அதே மாதிரி கல்யாண வயசில் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்ல குடும்பத்தில் இருந்து சம்பந்தம் கூடி வருங்க. உங்களை ஊரே மெச்சும்படியாக உங்கள் பிள்ளைகள் நடந்துக்குவாங்க. நீங்கள் இத்தனை நாள் அவங்களுக்காகப்பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து உங்களை உட்கார்ந்து சாப்பிட வைக்கிற அளவுக்கு உங்கள் பிள்ளைகளோட நிலைமை ரொம்ப உன்னதமான இடத்துக்கு போகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு புது தெய்வீக சக்தி குடியேற போது நீங்கள் ரொம்ப வருஷமாக போகணும்னு நினச்சி போக முடியாமல் இருந்த ஆன்மீக பயணங்களை இப்போ சுலபமாக மேற்கொள்வீங்க. உங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் பூஜை அறையில் ஒரு சின்ன பித்தளை தட்டில் கல்லுப்பு நிரப்பி அதுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு ஏற்றிட்டீங்க. இந்த ஒரு சின்ன பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை கண்டிஷ்டியும் தரித்திரத்தையும் இழுத்து அப்படியே வெளியில் போட்டுருங்க. அந்த விளக்குல இருந்து வர வெளிச்சம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய அமைதியையும் பணவரவையும் கொண்டு வரும். வெளியில இருந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமும் நிம்மதியும் தானா பிறக்கும். இது வரைக்கும் வீட்டில் ஒருத்தர் முகத்தை பார்த்து பேசிக்காம இருந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி எப்பவும் சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். உங்கள் வாழ்க்கையோட இருண்ட காலம் முடிஞ்சு வெளிச்சமான அடுத்த அத்தியாயம் ரொம்ப பிரகாசமாக ஆரம்பிக்க போகுது. அதை முழு மனசோட ஏற்றுக்குங்க. நீங்கள் எப்பவுமே தயாராக இருக்கணுங்க. எல்லாமே உங்களுக்கு இனிமேல் நல்லதாகவே நடக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்போவோ யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய மலையளவு நன்மையாக திரும்பி வரப்போகுது. செஞ்ச அந்த உதவியை கூட நீங்கள் மறந்துருப்பீங்க. ஆனால் அந்த நபர் அதை மனசில் வச்சுக்கிட்டு சரியான நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய கைமாறாக அதை செய்ய போகிறாங்க. இதுதான் இறைவனோட கணக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில இத்தனை நாளாக இருந்த சின்ன சின்ன இடைவெளிகள் எல்லாம் குறைஞ்சு 2 பேருக்கும் இடையில ஒரு நெருக்கம் அதிகமாகுங்க. உங்கள் திணைகிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லாமலேயே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற பக்கம் தானாகவே வந்துடுங்க. குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் மாமனார் மாமியார் வழியிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவும் பொருளாதார உதவியும் கிடைக்கிற நேரம் இது. இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இனிமேல் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை மாறி ஆர்டர்கள் குவிய ஆரம்பிக்கும். உங்கள் தொழில் ரகசியங்களை தெரிஞ்சுக்க உங்கள் போட்டியாளர்கள் முயற்சி பண்ணுவாங்க. அதனால் உங்கள் வியாபார நுணுக்கங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் பல மடங்காக கிடைக்க போது. தினமும் சாயங்காலம் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வச்சு உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு பொழுது முடியுங்க. உங்கள் வாழ்க்கையில் வர ஒவ்வொரு விடியலும் இனிமேல் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தான் கொடுக்க போகுது. உங்களை சுற்றி இருக்கிற எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் உங்களை நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களை ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளே வச்சிருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே நான் சொல்லணுங்க. உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தில் இத்தனை நாளாக இருந்த அந்த சோர்வு எல்லாமே இனிமேல் மாயமாக மறைஞ்சிடும். எப்போ பார்த்தாலும் ஒரு கைவலி கால்வலி இல்லைனா ஒரு தலைவலின்னு மாத்திரை மருந்து செலவு பண்ணிட்டு இருந்த நிலவை மாறி உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்க போகுதுங்க. உங்களை பார்க்குறவங்களுக்கே உங்கள் முகத்தில் ஒரு தனிக்கலை தெரியுது. என்ன ரகசியம்னு கேட்குற அளவுக்கு உங்கள் முகம் ரொம்ப புதிவாக மாறப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மனசில் வரப்போகிற அந்த நிம்மதி தான். மனசு நிம்மதியாக இருந்தாலே உடம்பு தானாக நல்லா ஆகிடும்னு சொல்லுவாங்களே, அது உங்கள் வாழ்க்கையில் இப்போ 100க்கு 100% உண்மையாக நடக்க போகுதுங்க. நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் சரி ஒரு ராஜ தோரணையோடு தான் நடந்து போவீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் பேச்சை மந்திரம் மாதிரி கேட்டு நடப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்குது. உங்கள் கூடவே இருந்து சிரித்து பேசுகிற ஒருத்தர் உங்கள் வளர்ச்சியை பொறுக்காமல் உங்களுக்கு பின்னாடி குழிப்பறிக்க காத்துட்டு இருப்பாங்க. உங்களை நீங்கள் ரொம்ப சுலபமாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க முகத்தில் ஒரு பதற்றம் வரும் பாருங்கள். அதை வச்சே அவங்கள நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஆட்களை எந்த ஒரு சண்டையும் போடாமல் அமைதியாக உங்கள் வாழ்க்கையை விட்டு தூக்கி எறிஞ்சிடுங்க. உங்கள் நல்ல மனசுக்கு யாரு கெடுதல் நினச்சாலும் அது உங்களுக்கு ஏதாவது திரும்பி போகும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க.
உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு நீங்க செய்யற பணிவிட தான் உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமா வந்து சேரப்போகுது. அவங்க மனசார கொடுக்குற ஆசீர்வாதம் தான் உங்களை எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்த போகுது. நீங்க ரொம்ப நாளா சேர்த்து வச்சிருந்த ஒரு சின்ன தொகையை வச்சு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு இந்த நேரம் ரொம்ப சரியான நேரம்ங்க. அந்த பணம் உங்களுக்கு பல மடங்கா திரும்பி வர்றதுக்கான வழிய அந்த ஆண்டவன் கண்டிப்பா காட்டுவான். உங்கள நம்பி வரவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய செய்யுங்க. ஆனா உங்கள ஏமாத்துறவங்களுக்கு இனிமே உங்க வாழ்க்கையில இடமே கொடுக்காதீங்க. இதுதான் நீங்க உங்க வாழ்க்கையில எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவுங்க. கடகராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போற இன்னொரு பெரிய அற்புதம் என்னன்னா, தங்க நகை வாங்குற யோகம் தாங்க. ஒரு நகைய ஒரு நாளாவது நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சிருப்பீங்க. ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு அவசர செலவு வந்து அந்த பணம் அப்படியே கரைஞ்சிருமுங்க. அப்புறம் மனசு உடைஞ்சு போய் ஏமாற்றத்தோட உட்கார்ந்துருவீங்க. ஆனா இனிமே அப்படி நடக்காது. உங்க கழுத்துலயும் கையிலயும் தங்கம் மின்னுற அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குது. குறிப்பா பெண்களுக்கு அடகு கடையில தூங்குற நகைகளை மீட்கிறதுக்கான வழி தானா பிறக்குங்க. உங்க சொந்த உழைப்புல நீங்க வாங்குற புது நகை உங்க மனசுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம சொத்து பத்து வாங்குறதுல உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாம் இப்ப அப்படியே அடியோடு தீரப்போகுதுங்க. விவசாய நிலமோ இல்ல ஒரு காலி மனையோ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சுலபமா எந்த ஒரு வில்லங்கமோ இல்லாம அந்த காரியம் கைகூடும். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் இருக்குது. உங்க குலதெய்வ கோவிலுக்கு முடிஞ்சா குடும்பத்தோட போயிட்டு வாங்க. அங்க போய் நெய் தீபம் ஏத்தி மனசார வழிபடுங்க. அது உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை தோஷங்களையும் நீக்கி ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்குங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை செய்றவங்க உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா நடந்துக்குவாங்க. நீங்க சொந்தமா ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்க தொழிலை இன்னும் அடுத்தடுத்த ஊர்களுக்கு கொண்டு போற அளவுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. இதுவரைக்கும் உங்களை பார்த்து இவங்க எல்லாம் என்ன சாதிக்க போறாங்கன்னு கேள்வி பண்ணவங்க முன்னாடி நீங்க செஞ்சு காட்டுற சாதனைகள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போது. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் இனிமே உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க. அந்த அளவுக்கு உங்க ஆளுமையும் அந்தஸ்தும் ரொம்ப உயர்ந்து நிக்க போகுதுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஈரப்பதம் தான் உங்களை இவ்வளவு தூரம் எந்த ஒரு பெரிய ஆபத்துலையும் மாட்டாம காப்பாத்தி கொண்டு வந்திருக்குது. அதை எப்பவும் மாத்திக்காதீங்க. கடகராசிக்காரங்களுக்கு நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்க மனசுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலை கொடுக்குங்க. இது வரைக்கும் நீங்க யாருக்காவது நல்லது செஞ்சா அது உங்களுக்கு கடைசியில கெட்டதா தான் வந்து முடிஞ்சிருக்கும். ஆனா இனிமே அப்படி நடக்காது. ஏன்னா உங்க ராசிக்கு இப்ப நடக்க போற கிரக மாற்றம் ஒரு மிகப்பெரிய சுழற்சியை ஏற்படுத்த போகுதுங்க. உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்களே உங்களை பார்த்தா ஒரு பயம் கலந்த மரியாதை வரப்போகுது. குறிப்பா நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகள் நடந்திருக்கும். உங்களை காரணமே இல்லாம ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதையெல்லாம் உடைஞ்சு எரிஞ்சுக்கிட்டு நீங்க வெளியே வர நேரம் இதுங்க. நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே ஒரு ஆசையை புதைச்சு வச்சிருப்பீங்க. அது உங்க குடும்பத்துக்காக இருக்கலாம், இல்லை உங்க சொந்த முன்னேற்றத்துக்காக இருக்கலாம். அந்த ஆசை இப்போ முழுமையா நிறைவேற போகுது. இதுக்காக நீங்க எந்த ஒரு பெரிய போராட்டமும் நடத்த வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சுலபமா எந்த ஒரு தடையும் இல்லாம நடக்க போகுது. உங்க பேச்சுல ஒரு வசீகரம் பிறக்கும். நீங்க 4 பேர் மத்தியில பேசும்போது எல்லாரும் அதை ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய சக்தி கிடைக்க போகுதுங்க. அதனால நீங்க பேசும்போது ரொம்ப கவனமா நல்ல வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துங்க. கோபத்துல கூட யாருக்கும் எந்த ஒரு சாபமும் கொடுத்துறாதீங்க. ஏன்னா அது உங்களை பலமா தாக்குங்க. உங்க குடும்பத்துல ஒரு மங்களகரமான சுபகாரியம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் ரொம்ப தெளிவா தெரியுது. வீட்டுல எப்பவும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். உங்க பிள்ளைகள் வழியில உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி வருங்க. உங்க குலதெய்வம் எப்பவும் உங்களுக்கு ஒரு அரண் மாதிரி இருந்து உங்களை எல்லா கண்டிஷ்டியில இருந்தும் பாதுகாக்குங்க. நீங்க இத்தனை வருஷமா பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்ச அவமானங்கள் எல்லாம் காலையில வந்த பனி மாதிரி முற்றிலுமா விலகி போய் உங்க குடும்ப தலைமுறையா உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய சொத்து சுகத்தோடு நீங்க வாழ போறீங்க. எந்த குறையும் இல்லாத ஒரு முழுமையான நிம்மதி உங்க வீட்டுக்குள்ள நிரந்தரமா குடியேற போகுதுங்க. இந்த மாபெரும் கிரக பயிற்சி உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் அள்ளி கொடுக்கணும்னு அந்த முழு முதற் கடவுளையும் உங்க குலதெய்வத்தையும் நான் மனசார வேண்டிக்கிறேங்க. இந்த பதிவு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும், குறிப்பா கஷ்டப்படுற உங்க கடகராசி நண்பர்கள் எல்லாருக்கும் இதை பகிர்ந்துக்கோங்க. அவங்களுக்கும் இது ஒரு பெரிய ஆறுதலாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்குங்க. அப்படியே உங்க குலதெய்வத்தோட பேரை கமெண்ட்ல முழு பக்தியோட பதிவு செஞ்சிடுங்க. அந்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். எப்பவும் தைரியமா இருங்க. உங்களுக்கான நல்ல காலம் பிறந்துடுச்சுங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கிறேங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.